வெல்கம் டு ரமேஷ் சர்வீஸ் சென்டர். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்ஜி டிவி அல்ட்ரா ஹெச்டி மாடல் UK6780 மாடல். இந்த மாடலுக்கு வந்து நம்ம டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணோம்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். கலர் வந்து சர்வீஸ் மோடில் கூட சேஞ்ச் பண்ண முடியாது இந்த மாடல் மட்டும். இது வந்து ஊப்பர் மாடல், யூகேயில் வந்து ஊப்பர் மாடல். இந்த மாடலில் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு எப்படி நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து போர்டில் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் மூலிமா எப்படி நம்ம அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டை சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து ப்ராசருக்கு மேலே இருக்கிற ஈச்சிங் வந்து நம்ம கழட்டிட்டு அதில் 506 ரெசன்ஸ் ஆப்ஷன் வந்து 506 இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டாக வந்து 2.7K ரெசன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நம்ம அந்த 2.7K ரெசன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு 10K ரெசன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணோம்னா நமக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதை நம்ம எப்படி செய்யலாம் பார்த்தீங்கன்னா, இன்பில்டாக வந்து 2.7K இது. ஆனால் வந்து நம்ம மீட்டரில் என்ன காட்டுதுன்னா 2.2K அந்த சம்திங் காட்டுது. இது வந்து நம்ம போர்டில் ஃபிட்டிங்கில் இருக்கிறதுனால, ஐசி பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த ரெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து மாறி தான் காட்டும். இதே ரெசன்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு தனியாக வச்சு செக் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெசன்ஸ் வந்து 2.7K காட்டுது. இப்போ நம்ம வந்து அந்த ரெசன்ஸ் வந்து 2.7K ரெசன்ஸ் ஒரிஜினலாக இருக்கிற ரெசன்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10K ரெசன்ஸ் வந்து எஸ்எம்டியில் வாங்கி வச்சுருக்கோம். அதே சேம் சைஸில் 10K ரெசன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த நம்ம வந்து இப்போ நியூ ரெசன்ஸினுடைய என்ன வேல்யூ இருக்குன்னு நம்ம ஓப்பனில் செக் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா 10K காட்டுது. இதே ரெசன்ஸை நம்ம வந்து போர்டில் வந்து சால்ரிங் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் செக் பண்ணோம்னா வேல்யூ என்ன காட்டுதுன்னு பார்க்கலாம். இந்த மாடலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து WDSஆக இருக்குது. இதை சிங்கிளாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் கொடுப்போம். இப்போ வந்து நம்ம அந்த ரெசன்ஸை வந்து பற்ற வைக்கிறோம். இந்த மாடலே நம்ம எப்படி இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டை சரி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கோம். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக பேனல் வந்துட்டுருக்கு. நம்ம இந்த பேனலை வாங்கணும், அந்த பேனல் வாங்கிக்கிற சுச்சுவேஷன் இருக்குது. நம்ம கையில் ஒரு டைப் பேனல் இருந்தாலே எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த ஆப்ஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே டிஜிட்டல் மீட்டரில் நம்ம செக் பண்ணுறோம். இப்போ என்ன வேல்யூ காட்டுதுன்னு பார்க்கலாம் அந்த ரெசன்ஸு. பார்த்தீங்கன்னா 5.6K காட்டுது, 5.7K வருது. இதுவே இந்த ரெசன்ஸில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி செக் பண்ணோம்னா 10K காட்டும். வேல்யூவில் வந்து கன்ஃபியூஷன் ஆகிக்கிறேன். கழுத்தி செக் பண்ணுறதோ ரெசன்ஸ் பொறுத்த வரைக்கும் வேல்யூ நம்ம கரெக்டாக செக் பண்ண முடியும். இப்போ நம்ம எல்லாம் ரெசன்ஸ் மாற்றிட்டோம். படம் எப்படி வருது அப்படின்றத நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்த்துடலாம். செட்டு நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். நம்ம எல்ஜின்னு கலரில் வந்துச்சு.
ஓகே, பிக்சரும் கலரில் வந்துடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சருக்கு UK6780 ஊப்பர் செட் இருக்குது. இதுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். நம்ம LG புது பேனல் வந்து சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கு பார்த்திங்கன்னா 506 இந்த ரெஃபரன்ஸ் நம்பரு, ஆப்ஷன் நம்பரு 506 ரெஃபரன்ஸில் ஒரிஜினலாக பார்த்திங்கன்னா 2.7K இருக்கும். நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு 10K ரெசின்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா 100% கலர் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அப்டேட்டான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து 4K உடைய வீடியோக்கள் கண்டினியூவாக வந்துட்டுருக்கோம்.